இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு மட்டும் இது ஷாக்கான நியூஸ் கிடையாது. படித்த எனக்கும் தான் அதிர்ச்சிகரமான செய்தியாக இருந்தது. 1971 பாகிஸ்தானில் இருந்து பிரித்து வங்கதேசத்தை நம்ம தான் உருவாக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட வங்கதேசம் இப்போ நமக்கு எதிராகவே திரும்பி இருக்கு. தவிர வங்கதேச மக்களுக்கே தெரியாது மறுபடியும் அது பாகிஸ்தானோட இணைய போகுது அப்படின்னு. அப்போ மாணவர் போராட்டம், நடத்தக்கூடிய மத கலவரம் எல்லாமே புஸ்வோனமா அப்படின்னு கேட்டால், அமெரிக்காவினுடைய ராஜதந்திரம் பாகிஸ்தானுடைய சூழ்ச்சிக்கு பலியாக போகிறாங்க வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மட்டுமல்ல, பெரும்பான்மையினராக இருக்கக்கூடிய முஸ்லீம்களும். என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? சிரியாவில் திடுதுப்புன்னு அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்காங்களே, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? அல்சாரா அமெரிக்காவுக்கு எதிராக போராட போகிறாரா, இல்லை அடிமையாகவே தொடரப்போகிறாரா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. இந்த காட்சியை பாருங்க. அமெரிக்காவினுடைய விமானம் சிரியாவை நோக்கி போயிட்டு இருக்கு. இதே மாதிரி நிறையா விமானங்கள் அவங்க வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நேரம் போயிடும். அதனால் இது என்னடா இது சுறா மீன் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா நல்லா உத்து பாருங்க, அது ஒரு விமானம். அந்த விமானத்தினுடைய பெயர் தண்டர் போல்ட் அப்படிங்கிறது தான் இந்த விமானத்தினுடைய பெயர். ஒரு விமானி, அமெரிக்க விமானி அந்த விமானத்தை தயார்படுத்துகிறார். எதற்கு? ஓட்டுறதுக்கு தான். ஆப்ரேஷன் ஹவுக்-ஐ அப்படிங்கிற ஒரு பேரில் இந்த அட்டாக்கை சிரியா மீது அமெரிக்கா நிகழ்த்தியிருக்காங்க. ஒரு பெரிய ஸ்ட்ரைக் நடத்தியிருக்கு. சிரியாவுக்கு எதிராக புறப்படுவதற்கு தயாராக இருந்த காட்சி தான் இது. அட்டாக் நடத்திட்டாங்களா அப்படின்னு கேட்டால், அது பறந்து போன விமானம் டைரக்டாக ஜோர்டானுடைய துணையோடு சிரியாவினுடைய ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்துல மட்டுமே தாக்குதல் நடத்தினது அல்ல, கிட்டத்தட்ட 32க்கும் மேற்பட்ட இடங்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. அது எந்தெந்த இடம்னு நான் சொல்கிறேன். சிரியாவினுடைய பால்மைரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். இதெல்லாம் அரிய வகை சின்னமாக, பாரம்பரிய சின்னமாக பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்துல ஒரு அட்டாக்கை நடத்தியிருக்காங்க. டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி அமெரிக்க படைகள் சிரியாவில் இருக்காங்க. அந்த படைகள் மீது ஒரு அட்டாக்கை ISIS நடத்தினதா ஒரு தகவல். ISIS சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, என்னுடைய நாட்டில் அமெரிக்க படைகள் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த அட்டாக்கை நடத்தினாங்க. பட் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, சிரியாவினுடைய பாதுகாப்புக்கு தான் நாங்கள் இங்கே ஆட்களையே நிப்பாட்டி வச்சுருக்கோம், அவங்க மீதே நீ தாக்குதல் நடத்துறியா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. 2 அமெரிக்கர்கள் ப்ளஸ் ஒரு மொழிபெயர்ப்பாளர், அமெரிக்காவினுடைய மொழிபெயர்ப்பாளர், சிரியாவினுடைய மொழி, லிபியாவினுடைய மொழி இதெல்லாம் பேசுவாங்க. அவங்களும் அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்லேட்டராக இருப்பாங்க. ஸோ 2 அமெரிக்க இராணுவ வீரர்கள், ஒரு மொழிபெயர்ப்பாளர் இறந்து போயிட்டாங்க. ட்ரம்ப்பு அவங்களுக்கு இராணுவ மரியாதை கொடுத்த காட்சி அமெரிக்காவில் அரங்கேறிச்சு. அதோடு விடுவாரா ட்ரம்ப்பு? சும்மா இருப்பாரா என்ன? இது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக்கை நடத்துகிறார். அப்படின்னா என்ன? இராணுவ நடவடிக்கை கிடையாது. ஏன்? அங்கே ஆட்சி பண்ணுறது யார்? அல்சாரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அல்கொய்தா குரூப்பில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்தவர் இப்போது அமெரிக்காவினுடைய நண்பராக மாறிவிட்டார். இது போர் அல்ல அப்படிங்கிறத ட்ரம்பினுடைய நிர்வாகம் தெளிவாக சொல்லிட்டாங்க. அதை ஹெக்டேக் அதோடு சேர்த்து மார்க் ரூபியோ இவங்கெல்லாம் கலந்தாலோசிக்கக்கூடிய மீட்டிங்கில் எடுத்த அந்த முடிவு. சிரியாவில் ஜோர்டானுடைய துணையோட பறந்த விமானம் இதே மாதிரி 70 இடங்களில் தாக்குதலை நடத்தியிருக்காங்க.
அந்த தாக்குதலில் ISIS உறுப்பினர்கள் மொத்தமாக ஒரு 23 பேரை அமெரிக்கா கொன்று குவிச்சிருச்சு. இந்த சேனல் இதெல்லாம் வந்து நீங்கள் சேட்டலைட் சேனலில் பெரிய அளவில் செய்தியாக பார்த்துருப்பீங்களான்னா கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. சிறிய தாக்குதலுக்கு காரணமான நபர் வந்து அல்சாராவினுடைய நெருங்கிய கூட்டாளி அந்த இருக்கார்ல அவர் தான். அதுக்காக அல்சாரா வந்து தண்டிக்கப்படுவாரா அப்படின்னு கேட்டால் என் நண்பன் போட்ட சோறு அப்படிங்கிற மாதிரி மணிரத்னம் படத்தினுடைய பாட்டை பாடிட்டு ட்ரம்ப் வந்து அடுத்த வேலையை நோக்கி நகர்ந்துருவார். ஏன்னா அல்சாரா அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸ். அமெரிக்கா அடிமையை தண்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அல்சாராவை கிடையாது, வாய்ப்பே இல்லை. இதே நேரத்தில் சிரியாவினுடைய முன்னாள் பிரசிடெண்ட் ரஷ்யாவினுடைய நெருங்கிய கூட்டாளி நண்பர் இருக்கார்ல, அவர் இருந்தார்னா இந்நேரம் என்னுடைய நாட்டில் என்னுடைய அனுமதி இல்லாமல் எப்படி அட்டாக் நடத்துவேன் அப்படின்னு சிரியா வெர்சஸ் அமெரிக்கான்னு ஒரு போரே மூன்றிருக்கும். பட் இப்போ அவர் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அந்த நாட்டு மக்கள் இல்லை, ரஷ்யாவுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. எது எப்படியோ என்ன விமானத்தில் பயணப்பட்டாங்க. இந்திய பிரதமர் வேற ஓமனுக்கு போனார், எகிப்துக்கு போனார், ஜோர்டானுக்கு போனார். அந்த டயத்தில் சிரியாவில் ISIS அட்டாக் நடந்திருக்கே. அப்போ இது எதையோ ஒரு விஷயத்தை நமக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க. என்னென்னா ஜோர்டானுடைய F-16 போர் விமானங்கள் தான் அமெரிக்காவுக்கு துணையாகவே பறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோர்டானுக்கு நம்முடைய இந்திய பிரதமர் போயிருந்தார். இந்திய பிரதமர் ஜோர்டான் ப்ளஸ் எகிப்து சென்ற சமயத்தில் தான் சிரியாவின் மீது இந்த தாக்குதலை ISIS நடத்தியிருக்காங்க. இந்தியர்களை அங்கே இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு பிடிக்காது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த புதிய தேசம் உருவாவதற்கான ஆதரவை தொடர்ச்சியாக ஐக்கிய நாடுகள் சபையில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அங்கே அது மட்டும் காரணம் அல்ல. துருக்கியில் துர்க்மெனிஸ்தான் அப்படின்னு ஒரு நாடு வேணும்னு சொல்லி அங்கே ஒரு சர்டைன் குரூப்பு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எகிப்துலையும் சரி, இஸ்ரேல்லையும் சரி, IDF படைகளாகட்டும், எகிப்தினுடைய இராணுவமாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய சிறு குழுக்களாகட்டும், ஹமாஸ் உள்ளிட்ட படைகளாகட்டும், இவங்கெல்லாம் தனக்கு தேவையானதை தனக்கு கீழே ஏகப்பட்ட குழுக்களாக வச்சுருக்காங்க. இது தவிர்த்து செங்கடலில் ஹவுதிகள் இருக்காங்க, லெபனானில் ஹிஸ்புல்லா படைகள் இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு குரலை எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய வாழ்வாதாரமே அங்கே பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்திய பிரதமருடைய வருகையப்போ ISIS தாக்குதல், அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போது ஒரு முக்கியமான ஒரு கள நிலவரம் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த வீடியோ. வங்கதேசத்தினுடைய மிக முக்கியமான நபர் பேசிக்கிட்டு இருக்கார். இதை நான் ஒரு ஆதாரமா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நான் பதிவு செய்றேன். இவர் பேசக்கூடிய லாங்குவேஜ் எனக்கு புரியல, பட் டிரான்ஸ்லேட்டர் மூலியமா இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு செய்தியை நம்ம மக்களுக்கு சொல்றோம். என்ன தெரியுமா பேசியிருக்காரு இவர்? முதல்ல இவர் யாருன்னு நான் சொல்லிடுறேன். ஜமாத்-இ-இஸ்லாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு, வங்கதேசத்தினுடைய பொதுச் செயலாளராக, அந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கோலம் பர்வா, இவர் தான் அந்த ஸ்டேஜில் பேசியிருக்கார். சரி, என்ன பிரசாத் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக பேசியிருக்காருன்னு கேட்டால், வங்கதேசம் இன்னும் பாகிஸ்தானின் ஒரு அங்கமே அப்படின்னு பேசியிருக்கார். என்னடா இது புதுசாக இருக்குது? வங்கதேசம் சுதந்திரம் அடைந்த நாடு, 1971 சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. இந்தியா வங்கதேசத்தை பிரித்து கொடுப்பதற்கு பெரும் முயற்சி எடுத்தாங்க. சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்களை வங்கதேசத்தோடு இணைச்சாங்க. பாகிஸ்தான்லையும் பெருவாரியான முஸ்லீம் சகோதரர்கள் இருக்காங்க, வங்கதேசத்துலையும் பெருவாரியான முஸ்லீம் சகோதரர்கள் இருக்காங்க. ஆனால் கிழக்கு பாகிஸ்தான்ங்கிறது பிரிஞ்சு வங்கதேசமாக மாறிடுச்சு. மறுபடியும் வங்கதேசத்தும் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே இணையணும் அப்படின்னு இவர் இப்போ சொல்லியிருக்காரு. இணைய போகுதுன்னு வேற சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஆல்ரெடி டிக்ளேர்டு வங்கதேசத்தில் ஏதோ ஒரு பிளான் இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய சதி அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு நினைக்க தோணுது. அதோடு சேர்த்து ஒரு முக்கியமான தகவல் ஒன்று, இந்தியா மீது இணைய வழி தாக்குதல் நடத்தப்படலாம். யாரால? பாகிஸ்தானால் நடத்தப்படலாம். பாகிஸ்தானில் உளவு அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குவாங்க. நீங்கள் வேர்ல்டு வைடாக நீங்கள் செக் பண்ணிங்கன்னா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போர் நடந்தப்போ கூட அமெரிக்காவினுடைய விமானங்கள் பாகிஸ்தானுடைய வான்வெளியில் பறந்தது. அதற்கு பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு உதவுச்சு. ஆனால் ஒரு விஷயம், அமெரிக்காவே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர் பற்றிய உளவு தகவல்களை பாகிஸ்தான்கிட்ட இருந்தால் கேட்டு வாங்கினாங்க.
அந்த அளவிற்கு பாகிஸ்தான் மொசாட் அமைப்புக்கு ஈக்குவலாக திறமை படைத்த நபர்கள் தான். இதை நம்ம ஒத்துக்கணும். இப்படிப்பட்ட நிலையில் அவங்களோட பிளான் என்னன்னா, பாகிஸ்தான் நமக்கு எதிரி நாடா அப்படின்னு கேட்டால் நமக்கு பக்கத்து நாடு. அவங்க எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை அவ்வப்போது நம்ம மேலே நிகழ்த்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு இந்தியாவும் பதிலடி கொடுக்குது. இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களில் பாதுகாப்பு எப்படி, அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனையாக மாறி நிற்கிது. அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம், மிசோரம், மணிப்பூர், நாகாலாந்து, இந்த மாதிரி 7 சிஸ்டர்ஸ் அப்படிம்பாங்க. அந்த நாடுகள் மீது, அந்த மாநிலங்கள் மீது வங்கதேசம்ங்கிற நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கிளர்ச்சியை தூண்டி ஒரு பெரிய போராட்டத்தை அந்த 7 மாநிலங்கள் மீதும் நடத்த போகிறோம் அப்படின்னு சவால் விடுறாங்க. நீங்கள் ஒரு பையன் வந்து இறந்து போனான்ல, ஒரு இஸ்லாமிய பையன் ஒருத்தன் இறந்து போனான். அவன் தான் மாணவர் அமைப்புக்கு தலைவராக இருந்தான். நேற்று அது தொடர்பான வீடியோக்கள் கூட பார்த்தோம். அந்த பையனுடைய சகோதரி அவங்க பேட்டி கொடுத்துட்டே போகிறாங்க. இந்திய நாய்கள் அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்திய நாய்கள் அவங்களுடைய நாட்டுக்கு துரத்தி எடுக்கப்படும் வரை வங்கதேசத்தில் அமைதி கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்துகிறாங்க. இது எந்த வகையில் நியாயம்? அங்கே இருக்கக்கூடிய உறவுகள் எந்த அளவுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நிச்சயமாக வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு இது ஷாக்கான ஒரு நியூஸாக தான் இருக்கும். இத்தனை நாள் வரைக்கும் அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருந்த நம்மளை துரத்துறாங்களே அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் ரோஹிங்கா முஸ்லீம்கள் உள்ளிட்ட ஏகப்பட்ட பேர் வடகிழக்கு மாநிலங்களில் அவங்களுக்கு நம்ம அடைக்கலம் கொடுத்து வச்சுருக்கோம். அகதிகளாக வந்திருக்காங்க. அவங்களுடைய நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சீனாவினுடைய ஆதரவு இந்தியா, பாகிஸ்தான் இந்த 2 நாடுகளில் யாருக்கு ஆதரவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்முடைய இந்தியன் ஆர்மியில் ஒருத்தர் அடிபட்டிருந்தார். அந்த அடிபட்ட இந்திய ஆர்மி வீரர் ஒருத்தருக்கு சீனாவினுடைய இராணுவம் தான் சிகிச்சை கொடுத்து கரெக்டாக நம்முடைய எல்லையில் கொண்டு வந்து அவங்கள அட்மிட் பண்ணிட்டு போனாங்க. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில 4000 கிலோமீட்டருக்கு மேலே வந்து எல்லை பகிர்வு அப்படிங்கிறது இருக்குது. அருணாச்சல பிரதேசத்தில் கொஞ்சம் பஞ்சாயத்து இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் இப்போது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல டைப் இருக்குது அப்படின்னு நம்பப்படுது. காரணம் பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பினால. அகதிகளுக்கு இந்தியா புகலிடம் கொடுத்தது தவறா? இந்த கேள்வி யதார்த்தமாக நமக்குள்ளே எழுது. ஏன்னா தொடர்ச்சியாக நீங்கள் வரக்கூடிய அகதிகளுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு உலகம் பல்வேறு நாடுகளும் இமிக்ரேஷன் ரிலேட்டடான விஷயங்களை பற்றி யோசிக்கிறாங்க. இந்தியா அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. அவங்களுக்குன்னு பாதுகாப்பாக முள்வேலிகள் போட்டு அதை தாண்டி அவங்களும் வரக்கூடாது, நம்மளும் அவங்களுக்கு தனியாக பாஸ் ஒன்று கொடுத்து அவங்கள கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்திய இராணுவம். அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு மெட்டீரியல்லேருந்து அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே இந்திய இராணுவம் செஞ்சு கொடுக்குறாங்க. இது தப்புன்னு சொல்கிறாங்களா? வங்கதேச மக்களுடைய தேவை என்ன அவங்களுக்கே தெரியாது. மாணவர் அமைப்புகள் எதுக்காக போராட்டம் நடத்துகிறாங்க? இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவான போராட்டமானு கேட்டால் எதிரான போராட்டம் வங்கதேசத்தில் நடக்குது. சுதந்திரத்துக்காக போராட்டம் பண்ணுறோம், போராட்டம் பண்ணவங்களுடைய மகள்களுக்கோ வாரிசுகளுக்கோ வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி மாணவர் அமைப்புகள் போராட்டம் பண்ணுறாங்க. இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கு. இப்போது வங்கதேச மாணவர் அமைப்பு இடஒதுக்கீட்டுக்காகவும் வேலைவாய்ப்புக்காகவும் போராடிக்கிட்டு இருந்த காலகட்டம் 1 ஆண்டு காலத்தில் மாறி அந்த போராட்ட களம் திசை மாறி இப்போ எங்கே போயிடுச்சு? மதக்கலவரமாக மாறிடுச்சு. இதைத்தான் அமெரிக்கா எதிர்பார்த்தாங்க, இதைத்தான் பாகிஸ்தானும் எதிர்பார்த்துச்சு. ரொம்ப பெரிய அளவிலான ஷாக். அவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படிங்கிறது. அண்டை நாட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அது இந்தியாவுக்குமான பிரச்சனையாக தான் பார்க்கப்படும். நீங்கள் போதி தர்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்கள காஞ்சிபுரத்தில் இருந்து சீனாவுக்கு அனுப்புனது அங்கே இருக்கக்கூடிய ஒரு வியாதி இங்கே வந்து பரவிடக்கூடாது அப்படின்னு தான். அப்போது அண்டை நாடுகளுக்கு ஒரு பிரச்சனைனா கூட அது நாளை பின்ன நமக்கான பிரச்சனையாக மாறலாம் அப்படின்னு 1000 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து இந்தியாவினுடைய ஒரு நல்ல தலைமுறை யோசிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த அடிப்படையில் நாடாளக்கூடிய தலைவர்கள் இந்தியாவுக்கு ஒரு பாதிப்பு ஃப்யூச்சரில் வரக்கூடாது அப்படின்னா வங்கதேசத்தில் மறுபடியும் அமைதி திரும்புவதற்கான ஏற்பாடுகளை கூடிய விரைவில் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அமெரிக்காவுக்கு இதில் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு குட்டை இருக்குது அப்படின்னா அந்த குட்டையில் கல்லை போடுறது, கலங்கிடும். கலங்கின குட்டையில் மீன் பிடிக்க முடியுமா அப்படின்னு தேடுறது, இல்லை நல்லா இருக்கக்கூடிய இடத்துலையும் மீன் பிடிக்கிறது.
வாய்ப்புகள் எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அமெரிக்கா அதை பயன்படுத்திக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக வரிகளையும் நம்முடைய வாழ்க்கையையும் பறிச்சுக்கிட்டு இருக்கு. இதற்கு மோடி முடிவு கட்டுவாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் இந்திய மக்கள் இதை பற்றிய புரிதலோடு இருக்கணுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.